அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது யானை நெரிஞ்சில். அது பெருநெரிஞ்சில்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் நெரிஞ்சில் தெரியும், சின்னதாக இருக்கும். இது குத்தச்செடியாக காய்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதோடைய முட்களை பெரிய அளவுக்கு இருக்கும். இது பெடாலியம் மியூராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாவரவியல் பேர். இந்த யானை நெரிஞ்சில் செடியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். ஒரு ஜப்பான் விஞ்ஞானி வந்திருந்தார். அவர் வந்தையுமே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜப்பானாவே ஆன்டி ஆக்சிடென்ட் பெரிய ரிசர்ச்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. இவர் வந்தையுமே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை இதுங்க, நான் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னாரு. என்னடா இது, கொடுத்தாத்தையும் பார்க்கணுன்னா அவர் கண்ணால் பார்க்குறான்னு அவருக்கு நேரடியாக எடுத்துகிட்டு போய் காமிச்சது இந்த யானை நெரிஞ்சில். யானை நெரிஞ்சில் மூலிகையை எடுத்து அது 1 லிட்டர் தண்ணியாக இருக்கட்டும், ஒரு அண்டா தண்ணியாக இருக்கட்டும், ஒரே ஒரு கிளையை மட்டும் எடுத்து கலக்க ஆரம்பித்தோம். கலக்க ஆரம்பித்து சரியாக 5 நிமிடத்திலேயே தண்ணியாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ண மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. தண்ணியை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அந்த தண்ணியை கட்டி அந்த தண்ணியை தூக்கி ஊற்றினா அது விளக்கெண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார், ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அளவுக்கு சக்தியான மூலிகையை நம்ம தமிழர்கள் வேளாண்மையில் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்திருக்காங்க. அது எப்படின்னா இன்றைக்கி வேளாண்மையில் இருக்கிறது என்னென்னா நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. எப்படின்னா இப்போ நெல்லுக்கு தண்ணி விடுவோம், உடனே உணர்ந்துடும். ஏன்னா அடிக்கிற வெயிலில் உடனே உணர்ந்துடும். நெல்லுக்கு ஒரு 10-15 தண்ணி தேவைப்படும் அது நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு. ஆனால் இருக்கிற தண்ணி கம்மாயில் 2-3 தண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த யானை நெரிஞ்சியை கம்மாயிலேருந்து எல்லாத்தையும் சேகரித்து ஒரு மூட்டையில் போட்டு இடித்து அந்த மூட்டையவே தண்ணி எங்கே வெளியே வருதோ அந்த கம்மாயோட மடையில் போட்டு வச்சுறாங்க. அந்த மடையிலிருந்து போகக்கூடிய எல்லா தண்ணியுமே என்ன அப்படின்னு சொன்னால் விழுவிழுப்பாக அதோடைய நீர்த்தன்மை கெட்டிப்பட்டு என்னன்னா மேலே இருக்கக்கூடிய மண்ணில் ஈரம் வேகமாக ஆவியாக தடுக்குது. அப்போ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் 10 தண்ணி விடுற இடத்துல 3 தண்ணியிலே நெல் விளைச்சலுக்கு வந்துடுது. அப்போ இந்த ஆன்டி டிரான்ஸ்பிரேஷன் எவாபரேஷனை தடுக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக இதை பண்ணியிருக்காங்க. அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டம். அப்போ வெளியில் இருக்க பூமியில் இப்படி அந்த பூமியை குளிர்விக்க பயன்படுத்துகிறாங்கன்னா சித்தர்கள் எப்படி உடலில் இதை பயன்படுத்தியிருக்காங்க, மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்ற இந்த அற்புதமான யானை நெரிஞ்சிலோட தயாரிப்பு இன்றைக்கு பார்ப்போம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம யானை நெரிஞ்சில தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தண்ணீர் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற தண்ணீர் தூய்மையான தண்ணியாக இருக்கணும் அவசியம். உப்பு தண்ணீரோ உப்பு தன்மை அதிகம் உள்ள தண்ணீரோ எடுத்துக்க கூடாது. நல்ல தூய்மையான குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த யானை நெரிஞ்சிலோட இந்த மாதிரி தண்டு மொத்தமாக எடுத்துக்கிறோம். இதை என்ன பண்றோம்னா 2-3 இடத்துல லேசாக சிதைக்கிறோம். ரொம்ப அதிகமாக அது பண்ண அவசியம் இல்லை, லேசாக சிதைச்சிருந்தா போதும். முழுமையாக காய் எல்லாத்தையும் சேர்த்தே தான் எடுக்கிறோம். இப்போ இந்த இலைகளையும் ஒன்றிணைந்தா இதில் இந்த தண்ணீரில் பிச்சு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இந்த தண்டு பகுதியை வச்சு என்ன பண்றோம்னா இந்த தண்ணீரை இப்படி கலக்கிறோம். அகலமான பாத்திரம் எடுத்துட்டா நம்ம இப்படி கலக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த தண்ணீரை இப்படி கலக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த யானை நெரிஞ்சல் பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேகத்தை போக்கிவிடும் வெண்குஷ்டம் தான் ஒழிக்கும் தேகத்திற்கு கல்லடப்பை தீர்க்குங்கான் அகந்தான் தேனையரும் பாகை திருத்தும் கிளிமொழியே யானை நெரிஞ்சலது சொல்றாங்க. அதாவது மேகத்தை போக்கிவிடும். மேகம்னா உடல் உஷ்ணம் சம்பந்தமான நீரிழிவு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் மேகம் அப்படின்ற பேர் உண்டு. வெண்குஷ்டத்தை சரி பண்ணும். மெயினா கல்லடைப்பை சரி பண்ணக்கூடிய தன்மை உடையது. யானை நெரிஞ்சலது சீதளமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி. இது நல்ல குளிர்ச்சி உள்ள ஒரு தண்ணீர். இப்போ தண்ணீரோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ தண்ணீர் கிட்டத்தட்ட பாகு பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணீர் பாதி ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்ச நேரம் கலக்கணும் அப்படின்னா முழுமையா நல்ல ஜெல் மாதிரி ஆயிடும் தண்ணீர். இந்த யானை நெரிஞ்சில் உள்ள மூலக்கூறுகள் இந்த தண்ணீரை எப்படி ஜெல் மாதிரி விளக்கணையோட திக்காயிடுச்சு, எப்படி ஜெல் மாதிரி ஆக்கிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம இதை கிட்டத்தட்ட 3 நிமிடம் கூட இதை சுற்றி இருக்க மாட்டோம். இது ஒரு அண்டா நிறைய தண்ணி எடுத்துட்டாலும் அந்த அண்டா நிறைய தண்ணீரையும் இது
இந்த மாதிரியா விளக்கெண்ணெய் பதத்துக்கு கொண்டு வந்துரும். நீரை தாதுவை கட்டக்கூடிய தன்மை உடையது இந்த யானை நெரிஞ்சில். அதே தன்மையில இந்த நீரையும் கட்டிருச்சு. இப்போ இந்த நீரை வேற ஒரு குவளையில நான் மாத்திக்கிறேன். இப்போ இந்த தண்ணீர் வந்து நல்லா குளிர்ச்சியான தண்ணீரா மாறிடுச்சு. இது இந்த தண்ணீரை எப்படி விளக்கெண்ணெய் மாதிரி மாத்ததோ அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுவை கட்டக்கூடியது, அதாவது நீர்த்து போன விந்துவை கட்டக்கூடிய தன்மை உடையது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்ன்ற தொந்தரவை அருமையா சரியாகக்கூடியது. இந்த யானை நெரிஞ்சில் நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. ரொம்ப எளிமையா நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இந்த மாதிரி கலக்கி அதை நம்ம ஒரு கிண்ணத்துல எடுத்தோ இல்லை ஒரு டம்ளர்லயோ நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டு, கல்லடைப்பு மாதிரியான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த அருமையான யானை நெரிஞ்சில் கலந்த நீர். இப்போ இதை வேற ஒரு குவளையில நம்ம மாற்றிக்க போகிறோம். தண்ணீர் வந்து நல்ல திக்கான விளக்கெண்ணெயை விட அதிகமான திக்கான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. தண்ணீரை இதை எப்படி திக்கா மாற்றுதோ அதே மாதிரி நம்ம உடல் உள்ள நீர்த்து போன வெப்பமான தன்மையை குளிர்ச்சியை மாற்றக்கூடியது. நம்ம முழுமையாக வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த வடிகட்டிய யானை நெரிஞ்சில் நீர் தயாராயிடுச்சு. நம்ம உடம்பு குளிர்ச்சி உண்டாகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோம். ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்கிறாங்க குளிர்ச்சிக்காக, அதெல்லாம் செயற்கையான குளிர்ச்சி. உண்மையான குளிர்ச்சியுடைய நீர் இதுதான். இது நம்ம குடிக்கும் போது நம்ம தொண்டையிலேருந்து நம்மளோட உள்ள உறுப்புகள் எல்லாமே அந்த ட்ராக் முழுக்க போகிறதே நம்ம அந்த குளுமையை வந்து உணர முடியும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்ல இருந்து எல்லா விதமான பெண்கள் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய இந்த யானை நெரிஞ்சில் நீர் சுவை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரோட சுவை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் திக்கா ஜெல்லி மாதிரி இருக்கும், தவிர எந்தவித சுவையுமே இதில் இருக்காது. தண்ணீர் எப்படி சுவையற்று இருக்குதோ அதே போலவே தான் இது சுவையற்று இருக்கும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு 50 ml இருந்து 60 ml வரை எடுத்துக்கலாம். அந்த அளவே போதுமானது. உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை சரி பண்ணக்கூடியதும் ஆண்களுக்கு விந்தணுவை கட்டக்கூடியதுமான இந்த யானை நெரிஞ்சில் நீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.